கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை ஞாயிறு ஆராதனையின் போது சுமார் 9:20 மணி அளவில் சரோஜினி என்கின்ற சகோதரி மறுரூபமாகி பின்பு 1:50 மணி அளவில் பூமிக்கு திரும்பினார்கள். அவர்கள் கண்ட காட்சிகளை இந்த சகோதரி சாட்சியாக பகிர்ந்து கொள்வதை கேட்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சரோஜினி. நான் செங்கல்பட்டு சபையை சேர்ந்த விசுவாசி. ஞாயிறு ஆராதனை வேளையில் தெலுங்கு பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இடிமுழக்கம் போல் ஒரு சத்தம் உண்டாயிற்று. நான் மேலே நோக்கி பார்த்தபோது வானத்தை கண்டேன். அதற்கு பின்பு வானம் திறக்கப்பட்டது. பிரகாசமான ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியை சுற்றிலும் அநேக தூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் பயந்தேன். அப்பொழுது அந்த ஒளியின் என்னிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன். உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பரிசுத்தத்திற்காக உன்னை வேறு பிரித்தேன். இயேசு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவர் எழுந்து தூதர்களிடம், அவளை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே வானத்திலிருந்து 2 தூதர்கள் எனக்கு சில வெகுமதிகளை எடுத்து கொண்டு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையான அபிஷேகம் என்மேல் இறங்கியது. என் வஸ்திரங்கள் மாறியது. என் ஆத்துமா என் சரீரத்தை விட்டு பிரிவதாக உணர்ந்தேன். 2 தூதர்கள் என்னை மேலே எடுத்து சென்றார்கள். அவர்கள் என்னை கொண்டு போய் பிரகாசமான ஒளியின் இடத்தில் நிறுத்தினார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஒருவர் எழுந்து என்னிடமாய் வந்து, அவர் என்னை நோக்கி, உன்னை அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே உன்னை அழைத்தேன். அவருடைய முகம் கைகளும் கால்களும் பார்க்கக்கூடாத அளவிற்கு பிரகாசமாயிருந்தது. அவர் தன்னுடைய கைகளை எனக்கு நேரே நீட்டினார். அப்பொழுது அவருடைய கைகளிலிருந்து பாய்ந்த இரத்தத்தினால் என் தலை முதல் உள்ளங்கால் வரை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்தார். நான் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஏதோ ஒரு போர்வை என்மேல் மூடப்பட்டது போல் தோன்றிற்று. அதற்கு பின் ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றார். அது என்னவென்றால், பூமிக்கு அடியில் விசாலமான ஒரு பாதை இருந்தது. அது இருள் சூழப்பட்ட பாதையாக இருந்தது. அதில் சென்று கொண்டிருக்கும் போது அழுகையும் கூக்குரலும் போன்ற பலவிதமான அச்சுறுத்தக்கூடிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த நரகத்தின் வாசலில் எங்களை வரவேற்கும்படியாக விலையுயர்ந்த வஸ்திரங்கள், டிவி, அநேக பணநோட்டுகள், ஆடம்பரம் இவையெல்லாம் இருந்தது. அங்கு பெருமையுள்ள மனுஷன், பொருளாசைக்காரர்கள், அநேக பிசாசுகளும் நின்று கொண்டிருந்தது. பிசாசுகளின் தலைவன் மிகுந்த கோபம் அடைந்து, இவளை நரகத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? நரகத்தை வேவு பார்க்கத்தான் இவள் இங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி மிரட்டியது. நானும் என்னுடைய தூதர்களும் செல்லாத, போக முடியாத, இருக்க முடியாத இடத்திற்கு மனுஷனை கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லி மிரட்டியது. அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி இயேசுவின் முகத்திலிருந்து வீசியது. அந்த சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு, நரகத்தை நான் மனுஷனுக்காக உண்டாக்கவில்லை, உன்னுக்கும் உன் கூட்டத்தாருக்கும் தான் உண்டாக்கப்பட்டது. நீயும் உன்னுடைய வஞ்சனத்தினால், தந்திரத்தினாலும் இச்சையினாலும் மனுஷனை வஞ்சித்து எத்தனையோ ஆத்துமாக்களை விழுங்கி போட்டாய். மறுபடியும் இயேசு என்னிடம், நீ இங்கு காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் நுகர்கிறதையும் அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படியாக நீ வசிக்கும் நகரத்தில் போய் சொல். அப்பொழுது அந்த கூட்டத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னிடம், நீங்க காண்கிறதையும் கேட்கிறதையும் நுகர்கிறதையும் நீ வசிக்கும் நகரத்தில் போய் சொல்லக்கூடாது என்று மிரட்டியது. நீ மீண்டும் சொல்வாயானால் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் கொன்று அக்கினியிலே வீசி போடுவேன் என்று மிரட்டியது. அப்பொழுது நான் இயேசுவிடம், ஏன் பிசாசு என்னை விதமாக மிரட்டுகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இவன் உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறபடியால் இந்த ஆத்துமாக்கள் மனம் திரும்பக்கூடாது என்பதற்காக இவள் இவ்விதம் மிரட்டுகிறான் என்றார். இவர்கள் சத்தத்தை கேளாமலும் பார்க்காமலும் வா என்றார். நாங்கள் இவ்விதமாய் பேசி நடந்து கொண்டிருக்கும் போது அநேக சத்துருக்கள் என்னை கொல்வதற்காக பட்டயத்தையும் கயிறுகளையும் என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளை எனக்கு முன்பாக நீட்டி என்னை பிடிப்பதற்காக அந்த வேளையில் ஒரு போர்வை போன்றதான வல்லமை, பிரகாசமான ஒளியும் அவர்கள் என்னிடத்தில் வராமல் சிதறுண்டு அக்கினியிலே தள்ளப்படச் செய்தது. அப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில், என்னை அல்லாமல் உன்னிடத்தில் பிரவேசிப்பவன் யார்? நான் உன் பட்சத்தில் இருக்கிறபடியால் சத்துரு உன்மேல் கை போடுவதில்லை என்றார். அப்பொழுது நான் ஒரு விதமான நாற்றத்தை நுகர்ந்தேன். அது எப்படி இருந்தது என்றால்,
தீய்ந்ததும் அழுகினதும் வெந்ததுமாக இருந்தது. நான் அந்த நாற்றம் எங்கிருந்து வீசப்படுகிறது என்று கேட்டேன். அப்பொழுது அவர் தமது கையை நீட்டி அதோ பார் என்றார். அவர் கையை நீட்டி காண்பித்த இடத்தை பார்த்தபோது அந்த இடம் அதிக அனல் வீசக்கூடியதாகவும் முழுவதும் எரிகிற அக்கினியால் நிறைந்ததாகவும் இருந்தது. அழுகையும் வேதனையும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அப்பொழுது நான் அங்கு அநேக ஆத்துமாக்களை கண்டேன். அவைகள், ஐயோ ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை இந்த இடத்திலிருந்து விடுவிக்க ஒருவரும் இல்லையா என்று கூறிக்கொண்டே அந்த அக்கினி கடலில் தத்தளித்து கொண்டிருந்தன. அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில், இவைகளை என் கண்களால் பார்க்க முடியவில்லை, இவர்களுடைய கூக்குரலை என்னால் கேட்க முடியவில்லை, என்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்று அழுதேன். அப்பொழுது அவர், அதற்காகவா நான் உன்னை இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன்? நீ இங்கு காண்கிற ஆத்துமாக்கள் பாவத்தினால் அடிமைப்பட்டவர்களும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஆவர். என்னுடைய வருகைக்கு இன்னும் வினாடி நேரம்தான் இருக்கிறது. ஜனங்களை எச்சரிக்கும்படியாகவே நான் இவைகளை உனக்கு காண்பிக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரும் கூட்டத்தார் நரகத்தில் விழுந்து விட்டார்கள். எஞ்சியுள்ளவர்கள் இந்த நரகத்தில் தப்பும்படிக்கு நீ அவர்களை எச்சரிக்கும்படிக்கு நான் உனக்கு இவைகளை காண்பிக்கிறேன் என்றார். இவர்கள் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் என் வார்த்தைக்கு செவிகொடாமல் என்னை தூஷிக்கிறவர்களாயும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாயும் இருந்தார்கள் என்றார். நாங்கள் இவ்விதமாக சொல்லும்போது ஒருவள் கர்த்தரின் கால்களை பிடித்து, எனக்கு ஒரு நிமிடமாவது ஓய்வு தர சொல்லும், என்னால் ஒரு நொடி பொழுது கூட இளைப்பாறுதல் அடைய முடியவில்லை, எனக்கு எப்படியாவது இரக்கம் செய்யும் என்று கண்ணீரோடும் பாரத்தோடும் மிகுந்த வியாகுலத்தோடும் கதறினாள். அப்பொழுது அவள் என்னிடம், நீயாவது உன் ஆண்டவரிடத்தில் எனக்காக கேள் என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அங்கு நான் ஒரு ஆவிக்குரிய சகோதரியையும் கூட நான் பார்த்தேன். அவள் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவளாயும் கூட்டங்களில் பங்கு கொள்ளுகிறவளாயும் இருந்தாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 9 மணிக்குள்ளாக ஆராதனைக்கு வந்து விடுவாள். பார்ப்பதற்கு மிகவும் ஆவிக்குரியவள் போல் காணப்பட்டாள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் நரகத்தில் இருக்கிறாள். அப்பொழுது நான், என் நேசரிடம் நீ இரக்கமுள்ளவர் என்று நான் அறிவேன், ஆனால் இந்த ஆவிக்குரிய சகோதரியை ஏன் நரகத்தில் தள்ளிவிட்டீர் என்று கேட்டேன். அப்பொழுது இயேசு அவளுடைய ஜீவத்தை ஒரு திரையில் காண்பிப்பது போல காண்பித்தார். கூட்டம் முடிந்து கேட்டுக்கு வெளியே சென்றவுடன் அன்றைய பிரசங்கத்தை குறித்து பரியாசம் பண்ணுவது அவளுடைய வழக்கமாயிருந்தது. அவள் மற்றவர்களுக்கு விரோதமாயும் மற்றவர்களுடைய குறைகளை பேசுகிறவளாயும் இருந்தாள். அவள் மாய்மானமான ஒரு ஜீவியத்தை செய்து வந்தாள். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை பரியாசம் செய்வது நிமித்தமாக இவள் பரிசுத்த ஆவியை குறித்து தூஷிக்கிறவர்களாக இருந்தார். மாய்மாலமான ஜீவியம் செய்கிறவர்களும் பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கூறினார். பரிசுத்தத்தை குறித்து மறுதலிக்கிறவளாயும் அவள் இருந்த சபையை குறித்து மற்றவர்களை குறித்தும் தூஷிக்கிறவளாயும் அற்பமாக எண்ணுகிறவளாயும் இருந்தாள். இவள் முடிவு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், இவள் ஒரு கயிற்றில் தன் கழுத்தை இறுக்கினவளாக தூக்கு போட்டு மரித்தாள். அதனால் இங்கு இந்த அக்கினி வாதித்து கொண்டிருப்பதால் ஒரு நிமிடமாவது இளைப்பாற நேரம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறாள் என்றார். பின்பு நாங்கள் இங்கிருந்து மற்றவர்களை பார்க்க சென்றோம். அப்பொழுது அவள் மீண்டும் இயேசுவின் கால்களை பிடித்து கதறினாள். அப்பொழுது இயேசு அவளிடம், பாவம் நிறைந்த உன் கைகளினாலும் கண்ணீரினாலும் என்னை தீட்டுப்படுத்தாதே என்று அவருடைய கைகளினால் அவளை அக்கினியிலே இரக்கமில்லாமல் தள்ளினார். அப்பொழுது இயேசு என்னிடம், பரிசுத்தத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் சபையை குறித்தும் தூஷிக்கிறவர்களுக்கு இப்படித்தான் சம்பவிக்கும் என்று சொன்னார். நாங்கள் அடுத்த பகுதிக்கு கடந்து சென்றோம். அங்கு ஒரு ஆத்துமா மிகுந்த கோபம் கொண்டு மற்றொருவரை பார்த்து எரிச்சல் அடைந்து மிகவும் கோபமாய் கடிந்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், நீ எனக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்தாய், ஆனால் மற்றவர்களிடத்தில் எப்படி தாழ்ந்து போக வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தாயா என்று மிகவும் கோபத்துடன் கடிந்து கொண்டது. அதற்கு மற்றொரு ஆத்துமா, சொன்னால் மாத்திரம் நீ மனம் திரும்புவா போகிறாய் என்று எண்ணி நான் உனக்கு இதை சொல்லவில்லை என்றது. இவ்விதமாக இந்த இரு ஆத்துமாவும் நரகத்தில் விழுந்தது.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மற்றவர்கள் மனம் திரும்பும்படியாக நான் ஒருவரை கொண்டு இதை அவளுக்கு அறிவி என்றேன். ஆனால் அவளோ, இவள் நான் சொல்வதை கேட்டு மனம் திரும்புவா போகிறாள் என்று அலட்சியமாக எண்ணினாள். ஆதலால் இரு ஆத்துமாக்களும் இங்கு இருக்கின்றன. வேறொரு இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒரு வாலிப பெண்ணை பார்த்தோம். அந்த பெண் இயேசுவை பார்த்தவுடன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறிப்போகாது என்று சொன்னீரே. என் தாயும் என் தகப்பனும் பரலோகத்தில் இருக்கிறார்கள், என்னை மாத்திரம் நரகத்தில் போட்டுவிட்டீர் என்று கதறினாள். அப்பொழுது இயேசு திரையில் காட்டுவது போல் அவளுடைய ஜீவத்தை எனக்கு காண்பித்தாள். அவளுக்கு வயது 16 - 18 இருக்கும். அவள் ஒரு கல்லூரி மாணவி. இவள் கல்லூரிக்கு செல்ல கல்லூரி வாகனம் வரும். காலை மாலை இந்த 2 நேரமும் இதில் பிரயாணம் செய்வாள். இவள் போகும் வழியில் இச்சை நிறைந்த அசுத்தமான சினிமா சுவரொட்டியை, சினிமா வால் போஸ்டர் பார்த்தார். அவை அவளுடைய கண்களுக்கு அற்பமானதாக இருந்தது. பின்பு அவள் அதற்கு என்னதான் இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாம் என்று நினைத்தாள். ஒரு நாள் கல்லூரி வாகனம், காலேஜ் பஸ் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தது. இவள் இந்த சினிமா வால் போஸ்டர் விளம்பரத்தை பார்த்தாள். அது ஒரு விதமான இச்சைகளையும் ஆசைகளையும் கற்பனை செய்ய வைத்து அவளை உலக ஆசைகளில் விழ வைத்தது. அவளுக்கு தவறு என்று கர்த்தர் உணர்த்திய வேளைகளில், அவள் யாரும் செய்யாத காரியத்தையா நான் செய்கிறேன் என்று, அவள் செய்வது தவறு என்றும் தெரிந்தும் இச்சைகளில் விழுந்தாள். இது என்னவென்றால், இச்சையான சினிமா படங்கள், நண்பர்கள் செய்யும் குடி, புகைப்பிடிப்பு ஆகிய காரியங்களில் விழுந்து இவள் ஒரு பாவியாக இருந்தாள். அவள் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவள் ஒரு விபத்தில் சிக்கி மரித்தாள். மீண்டும் மற்றவர்களை காண நாங்கள் சென்றபோது ஒரு வாலிப பையன், யூத் பாய், எங்களுக்கு முன்பாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் எதற்காக ஓடினான் என்றால், அவன் ஓடும்பொழுது அவன் சரீரத்தில் மணல் போல கொட்டப்பட்டது. அவைகள் என்ன என்று உற்று பார்க்கும்போது அவைகள் புழுக்களாக இருந்தது. அவன் கண், காது, மூக்கு, வாய், அவன் சரீரம் முழுவதிலும் புழுக்கள் கொட்டி கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால், வாலிப நாட்களில் அவன் சரீரங்களில் பலவிதமான வாசனை திரவியங்களை பூசி அவனை தீட்டுப்படுத்தினான். ஆதலால் அவன் சரீரம் முழுவதும் போர்வை போன்று புழுக்கள் இருந்தன. அங்கிருந்து வேறொரு பகுதிக்கு சென்றோம். அந்த நரகத்தில் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய போர்வை புழுக்களாயிருந்தது. அப்பொழுது நான் இயேசுவிடம், ஆண்டவரே, இவன் நரகத்தில் கூட தூங்கிக் கொண்டிருக்கிறானே என்று கேட்டேன். அதற்கு இயேசு, பூமியில் அவன் எதை செய்தானோ அதையே இங்கு செய்கிறான். பூமியில் இருந்த நாட்களில் அவன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பலாக அசதியாக தூங்கிய நாட்களை கழித்து விட்டான். ஆகவே அவனுடைய பிரதிபலன் இதுவாக இருக்கிறது. அவனுடைய போர்வையும் புழுக்களாய் இருக்கிறது என்றார். மறுபடியும் இயேசு, பூமியில் எதை செய்கிறார்களோ அதையே நரகத்தில் செய்வார்கள் என்று கூறினார். மற்றவர்களை மன்னிக்க அறியாதவர்கள், மற்றவர்கள் மேல் எரிச்சல் கொள்பவர்கள், அதிகமாக கோபம் கொள்பவர்கள், பொறாமை, பண ஆசை, நான் தான் மேன்மையானவன் என்று எண்ணுகிறவர்கள், மற்றவர்கள் அற்பமாக நினைப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் நரகத்தில் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். இவர்களை அங்கிருந்த பிசாசுகள் மிகவும் துன்பப்படுத்தின. இவர்கள் முடிந்த பின்பு ஒரு பிசாசுக்கு அதன் சரீரத்தில் அநேக கைகளும் தலைகளும் இருந்தன. அவைகளின் கைகளில் ஒவ்வொன்றும் ஆயுதமான பணம், வேலை, படிப்பு, ஆஸ்தி, பொருள் என்று ஒவ்வொரு கையிலும் இருந்தன. அது என்னவென்றால், இந்துக்கள் வணங்குகிற ஒரு விக்கிரகம், மாரியம்மன். இது ஒருவனை அங்கிருந்து தன்னுடைய கைகளினாலும் கால்களினாலும் மிதித்தது. நான் கர்த்தரிடத்தில், இது ஏன் அந்த மனிதரை இப்படி செய்கிறது என்றேன். அதற்கு கர்த்தர், அது சொல்லும் வார்த்தைகளை கேள் என்றார். நான் கேட்கும்போது அந்த விக்கிரகமானது அந்த மனிதனை நோக்கி, நீ என்னை பூமியில் ஆராதித்தது போல இங்கும் என்னை ஆராதனை செய் என்றது. அதற்கு அந்த மனிதர், நான் வாழ்நாள் எல்லாம் உன்னை ஆராதித்ததை தவிர உனக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன், என்னை விட்டுவிடு என்றது. அதற்கு அந்த பிசாசு, நீ என்னை வழிபடு என்றுதான் கூறினேன் என்றது. அதற்கு அவன், நான் பூமியில் இருந்த நாட்களில் உனக்கு தீ மிதித்து வழிபட்டேன், மணல் சோறு உண்டேன், என் நாக்கில் அலகுகளையும் என் முதுகில் கொக்கிகளையும் குத்தி வழிபட்டேன், என்னை இங்கிருந்து விட்டுவிடு என கதறினான். அதற்கு அந்த பிசாசு, நீ என்னை எப்படி ஆராதித்தாயோ அப்படியே இப்பொழுதும் ஆராதி. எனக்காக நீ நெருப்பில் நடந்தாய், ஆதலால் இப்பொழுதும் நட. எனக்காக அலகுகளை நாக்கில் குத்தினாய், இப்பொழுதும் குத்து என்று அவனை எரிகிற நெருப்பில் போட்டது. கம்பிகளை வைத்து நாக்கை குத்தியது.
முதுகை கிழித்தது. ஒரு வலுச் சர்ப்பமானது ஒருவளை சுற்றி சுற்றி வந்து அவளை வாளால் தள்ளியது. அவள், நான் பூமியில் இருந்த நாட்களில் உனக்கு தினமும் பால் குடிக்க கொடுத்தேன். நீ இருந்த புற்றை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்தேனே, நீ இப்பொழுது என்னை கொல்வது நியாயமா என்றாள். அதற்கு வலுசர்ப்பமானது, நீ எனக்கு பயந்து என்னை பணிந்தபடியே இப்பொழுதும் செய் என்று கூறி தன்னுடன் அநேக சர்ப்பங்களை கூட்டி அவளை அதிகமாக வேதனைப்படுத்தியது. கர்த்தர் என்னை நோக்கி, இவர்களைப் பார், இவர்கள் விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்து ஜீவனுள்ள தேவனாகிய என்னை மறந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை இப்படித்தான் பிசாசு வஞ்சிக்கும் என்றார். இயேசு என்னிடம், நான் சொல்வதை கவனமாய் கேள். ஒரு மனிதனுக்கு அவன் வாழும் நாட்கள் மட்டுமே மன்னிப்பு அளிக்கப்படும். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான், என்னோடு ஆளுகையும் செய்வான். பூமியில் நாம் என்ன செய்கிறோமோ அதையே மரித்த பிறகும் செய்வோம். இவர்கள் வாழ்ந்த நாட்களில் சரியாக ஜீவிக்காதபடியால் அவர்களுடைய பிரதிபலன் பெற்றுக் கொள்கிறார்கள். நான் மிகவும் அழுகையில் கர்த்தர் என்னை அவருடைய கரங்களை கொண்டு அவருடைய சட்டைகளால் என்னை மூடினார். நாங்கள் அங்கிருந்து செல்ல நேரமாயிற்று என்று புறப்படுகையில், அப்பா அப்பா, என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு சிறு பிள்ளையின் சத்தத்தை கேட்டோம். இப்பொழுது இது ஒரு சிறு பிள்ளையின் சத்தம் போல் இருந்தது என்று பார்த்த பின்பு சிறு பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக சத்துருக்கள் இருந்தன. அவைகள் பார்ப்பதற்கு சிறிதும் பெரிதுமாக இருந்தது. அவைகள் அந்த பிள்ளைகளுக்கு பயங்கர பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அந்த பயங்கரமான முகத்தை பார்க்க முடியாமல் அவைகளை கண்டு மிகவும் துக்கப்பட்டன. அப்பொழுது ஒரு சிறு பிள்ளை, ஏசப்பா ஏசப்பா, நீங்க மட்டும் இவ்வளவு அழகாகவும் நல்ல வஸ்திரம் தரித்தவராகவும் இருக்கிறீரே, நீங்கள் தான் எல்லா சிறு பிள்ளைகளையும் ஒருபோதும் தள்ளாத எங்களை எதற்காக அழுகையும் வேதனையும் கொடுமையும் நிறைந்த இடத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் என்றது. அப்பொழுது கர்த்தர் மிகவும் பலத்த சத்தமாய் அழுது, உன்னை என் மார்பில் நனைப்பதற்காகவும் என் கைகளால் உன்னை தொடவும் என் வாயினால் உனக்கு அன்பின் முத்தத்தை கொடுப்பதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன். சிறு பிள்ளைகள் இருதயத்தில் பகை, கொலைவெறி, பெருமை, இச்சை, பாவம் இவைகள் ஒன்றும் இராது. சிறு பிள்ளை தன்னை அடித்தவர்களை நினைவில் வைத்து கொண்டு அடிப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய இருதயம் எனக்கு பிரியமாயிருந்தது. நான் சிறு பிள்ளைகளின் இருதயத்தை மிகவும் விரும்புகிறேன். ஆனால் இவர்களோ சிறு பிள்ளைகள் என்னை மறந்தார்கள். இந்த உலக காரியங்களில் விரும்பி அவைகளை வாங்கச் சொல்லி தங்கள் பெற்றோரிடம் போராடி வாக்குவாதம் பண்ணி டிவி, விலையுயர்ந்த வஸ்திரங்கள், ஆடம்பரமான செருப்புக்கள், பொன் வெள்ளி நகைகள், செல்போன், வாகனங்கள் மற்றும் பெற்றோருக்கு தெரியாத மறைமுகமான பாவங்களில் ஈடுபடுகின்றனர். அந்நிய நண்பர்கள், பாவத்தில் ஈடுபடும் நண்பர்கள் போன்ற அநேக காரியங்களில் வாலிபர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும் ஈடுபட்டு தங்கள் ஜீவியத்தை பாழாக்கினார்கள். நீ போய் சொல், சிறு பிள்ளைகளும் நரகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தின் நிமித்தம் என்னை விட்டு விலகி என்னை மறந்தபடியால் என் எச்சரிப்பின் சத்தத்தையும் அற்பமாக எண்ணினபடியால் அவர்கள் இங்கு வேதனை நிறைந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றார். இவ்விதமாக நாங்கள் பேசி முடித்த பின்பு அந்த இடத்திலிருந்து என்னை அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்பொழுது என் நேசர் என்னை அழைத்து கொண்டு வானங்களுக்கு மேலாக எடுத்து சென்றார். எங்களை திரளான தூதர்கள் மிகவும் தாழ்மையாகவும் அன்புடனும் வரவேற்று எங்களை அழைத்தார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிக அழகுள்ளவர்களும் ஞானத்தில் சிறந்தவர்களுமாயிருந்தன. அவர்கள் என்னிடத்தில் சொன்ன வார்த்தையாவது, உன் கண்கள் ராஜாவை மகிமையோடு காணும், தூரத்தில் உள்ள தேசமாம் சீயோனை காணும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு முன்பாக ஒரு குறுகிய பாதை ஒன்று இருந்தது. அது சுத்த பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அநேக கற்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதையில் செல்லலாம் என்று நினைத்தபோது செல்ல முடியவில்லை. அங்கு ஏன் போக முடியவில்லை என்று கேட்டபோது இயேசு என்னிடம், பரிசுத்தமில்லாத ஒருவனும் என் ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. பரிசுத்தவர்களாய் கரைதிரை பிழையற்றவர்களாய் இருப்பவர்கள் மாத்திரமே இதற்குள் பிரவேசிக்க முடியும். அதற்கு நான், இந்த ராஜ்யத்திற்குள் வரும்போது என்னை முற்றிலுமாக உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தீர் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு கர்த்தர், நீங்கள் எவ்வளவாய் பூமியில் பாடுகளை சகிக்கிறீர்களோ அவ்வளவாய் இந்த பாதையை கடக்க உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்றார். நாங்கள் அந்த பாதையை கடந்து செல்லும்போது தூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதிக சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது என் கால்கள் மான்களுடைய கால்களைப் போலாகி அந்த உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி அவர்களைப் போல நானும் துதிக்க ஆரம்பித்தேன். நான் நரகத்தில் பார்த்த காட்சிகளில் மிகவும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வந்தேன்.
ஆனால் பரலோகத்தை பார்த்தபோது அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டமும் இல்லை. அந்த இடம் பிரகாசமான ஒளியினால் நிறைந்தது. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் காண்பிக்கப்பட்டது. அந்த இடம் பிரகாசமான ஒளியினால் நிறைந்திருந்தது. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் காண்பிக்கப்பட்டது. அந்த இடத்தில் தங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்த மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதிப்பவர்களாக அங்கே இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர், என் சித்தத்தின்படி செய்து ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தவர்களுக்கு இந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த ஸ்தலத்தில் அநேகர் நம்முடைய பரிசுத்தவான்களை கண்டேன். ஆனால் அவர்களின் பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்களின் முகங்கள் மட்டுமே எனக்கு காட்டப்பட்டது. அதில் நம்முடைய பாஸ்டர் வில்சன் ஜோசப், சீஃப் பாஸ்டர் அவர்களையும் கண்டேன். அங்கே உள்ளவர்களின் முகங்கள் மிகவும் பிரகாசமாகவும் மகிமையாகவும் இருந்தபடியால் அநேக நேரம் அவர்களை பார்த்த பிறகுதான் அவர்கள் பாஸ்டர் வில்சன் ஜோசப் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் வஸ்திரங்கள் மிகவும் பிரகாசமாகவும் மெல்லிய வெண் வஸ்திரமாகவும் இருந்தது. வேறொரு இடத்திற்கு சென்றோம். அங்கு அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளில் 12 விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீடங்கள் மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பவர்களுக்கு அளிக்கப்படும். அந்த கிரீடங்கள் 3 விதமாக இருந்தது. ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம். இன்னும் அநேக கிரீடங்கள் இருந்தன. 12 கற்களால் அஸ்திபாரம் போடப்பட்டு மிகவும் மகிமையாக கட்டப்பட்ட ஒரு நகரம் காண்பிக்கப்பட்டது. இந்த நகரத்தின் உச்சியில் மற்றொரு நகரம் காண்பிக்கப்பட்டது. இது எந்த இடம் என்று நான் கர்த்தரிடத்தில் கேட்டபோது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். மேலும் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். இதன் வேலையை விரைவாய் முடித்து நான் மகிமையில் வெளிப்படும் நாள் அதிசீக்கிரம். அவருடைய வருகை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று ஒரு திரையால் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அது எப்படி என்றால், கீழே பூமியும் அதன் மேல் மேகங்களும் இருந்தது. மேகத்தின் மேலாக ஒரு இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளிக்கு மேல் கர்த்தரும் அவருடைய சேனைகளும் அவருடைய தூதர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கைகளில் எக்காலும், கிண்ணரும் போன்ற அநேக கீதவாத்தியங்கள் அவர்களுடைய கைகளில் இருந்தது. தூதர்களையும் அவர்களின் சேனைகளையும் சுற்றி பிரகாசமான ஒளி காணப்பட்டது. அதற்கு மேலாக இருள் நிறைந்த காரிருள் சூழப்பட்டிருந்தது. அங்கே பிசாசும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய சேனைகளையும் கூட்டி சேர்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். இப்படியாக காண்பிக்கப்பட்டது. இதில் கர்த்தருடைய வருகை என்பது மேகத்திற்கும் கர்த்தருக்கும் கர்த்தரின் சேனைகள் இருந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம்தான். அந்த தூரம் குறைந்தது 30 to 40 அடி தூரம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம் கையின் 2வது விரலின் ஆள்காட்டி விரல் தூரம் இயேசுவும் அவருடைய தூதரும் அவருடைய சேனைகளும் அந்த மேகத்தை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றார். இவைகள் எல்லாம் பார்த்து முடித்துவிட்டு, நான் என் நேசரிடம், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு என் நேசர், நீ சமாதானத்துடனே பூமிக்கு திரும்பிப்போ, நான் உன்னை மறுபடியுமாக இங்கு அழைத்து கொண்டு வருவேன் என்றார். அப்பொழுது பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்ததான அந்த வேளையில் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என் நேசரும் என்னுடன் இருந்தார். அவருடைய கையில் வல்லமையான அபிஷேகம் இருந்தது. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவோ அல்லது அந்த பொல்லாத ஆவிகளை போராடி ஜெயிக்கவோ என்னால் முடியவில்லை. அப்பொழுது நட்சத்திரத்தை போன்று எண்ணுக்கடங்கா தூதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சீயோனின் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரர் என் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்தால்தான் நான் என் சரீரத்திற்கு மறுபடியுமாக வர முடியும் என்று சொன்னேன். அப்பொழுது தேவ ஊழியர் என் தலையின் மேல் கை வைத்து மறுபடியுமாக உன் சரீரத்திற்குள் வா என்று சொன்னார்கள். ஆண்டவரும், நீ முழுவதுமாக உன் சரீரத்திற்குள் போ என்று கட்டளையிட்டார். நான் என் சரீரத்திற்குள் வந்தேன். இப்படியாக நான் பரலோகத்தையும் நரகத்தையும் பார்த்து என் பிரயாணத்தை முடித்துவிட்டு மறுபடியுமாக என் சரீரத்துக்குள் வந்தேன். ஒரு நாள் வரும், அந்த நாளில் இயேசுவும் அவருடைய தூதர்களும் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வெளிப்படுவார்கள். இதை நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இயேசு வெளிப்படும் க்ஷணத்தில் தானே பிசாசும் அவனுடைய சேனையும் தூதர்களும் பூமியில் இறங்கி விடுவார்கள். ஆகையால் நாம் விழிப்படைந்து உணர்வடைவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இன்னும் வினாடி நேரமே இருப்பதால் நாம் நம் நேசரை சந்திக்க துரிதமாக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே தம்முடைய மிகுந்த கிருபையினால் அவருடைய அதிசீக்கிர வருகைக்கென்று என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். மாரநாதா.
இந்த சகோதரி மறுரூபமாகி 4½ மணி நேரத்துக்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடே பூமிக்கு திரும்பு என்று கட்டளையிட்டார். இந்த சகோதரி பூமிக்கு திரும்புகையில் சொன்னதான காரியங்களை கேட்போமாக. நீங்கள் என்னை தொட்டு என்னை உயிர்ப்பிக்கும் போது அபிஷேகிக்கும் போது கத்துது பலன் இருக்குது. உங்களுக்கு பலன் இல்லை, ஏசப்பா பலன் இருக்கு. சொல்லு சொல்லு பயப்படாதம்மா. பயமா இருக்கா சரோஜினி? பயமா இருக்காமா? ஏசப்பா உன்னோடு கூட இருக்காருமா. ஏசப்பா இருக்கிறார், பயப்படாது. சூத்திர 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 சூத்திரம் சூத்திர 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 சூத்திரம் சூத்திரம் பேசப்பட கேள்வி. என்ன தரிசனம் பார்த்துட்டு இருக்க? என்னம்மா தரிசனம் பார்க்குற? என்ன பார்த்துட்டு இருக்கிற? என்ன பார்த்துட்டு இருக்கிறோமா? என்ன பார்க்குற சொல்லு. என்ன பார்க்குறது சொல்லு. சொன்னா தெரியும். ஏசப்பா என்ன சொல்றாரு? சரோஜினி 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 என்னம்மா பார்க்குற? தரிசனம் பார்க்குற? சரோஜினி என்ன தரிசனம் பார்க்குற? என்ன பார்க்குற? என்னம்மா பார்க்குற? பரலோகத்தில் ஏதாவது ஏசப்பா காட்டுறாரா? இப்போ நீ எங்கே இருக்க? எங்கம்மா இருக்க? பிரயாணத்தில் ஏசப்பா என்னெல்லாம் காமிச்சாரு? என்ன காட்டினா உனக்கு? என்னமா காட்டினாங்க? சரோஜி ஏசப்பா என்ன காட்டினா உனக்கு? என்ன காட்டினாங்க? என்ன காட்டினாங்க? சரோஜினி ஏசப்பா என்ன காட்டினாங்க? சொல்லு சொல்லுமா சொல்லு 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 சொல்லு. ஏசப்பா கூட தானே இருக்கா? சொல்லு சொல்லு. கூட தானே இருக்கா? சொல்லு சொல்லு. ஏசப்பா இருக்காரு, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். வேதனைக்குள்ளாகும் துக்கத்துக்குள்ளாகும் இருந்தபோது நேற்று ஒரு 3 மணி அளவில் நீ என்னை தொட்டு அபிஷேகித்தால் மட்டுமே நான் உயிரடைய முடியும் என்று கேட்டேன். அது கேட்கவும் இல்லை. அநேக வல்லமை என்னமே
மேற்கொண்டது. நான் இங்க இருக்கிறது போல உணரல. என்ன சுத்தி எங்கேயோ இருக்கிறது போல இருந்தது. அப்பொழுது நான் இந்த நாட்களில் சில நேரங்களில் நான் இங்க இருப்பதில்லை. என்னை யாரோ எங்க கொண்டு போகிறத நான் உணர்ந்தேன். என்ன பண்ணுது? நீ அமைதியா சொல்லு. நாங்களாம் இருக்கிறோம்ல, ஏசப்பா கூட தானே இருக்காங்க. சொல்லு சொல்லு. ஒரு சில நேரம் மட்டுமே என்னால் யாரோட சொல்ல முடிந்தது. அந்த நேரங்களில் என்னை திரும்பமாக நினைவுக்கு கொண்டு வர சத்துருக்கள் எழுப்பப்பட்டு என்னை மறுபடியும் அங்க கொண்டு வந்தார்கள். எங்க கொண்டு வந்தாங்க? இங்க. ஆனா என்னிடத்தில் கடந்து வந்தது ஆரஞ்சு என்னால் உணர முடியாமல் இருந்து நான் நினைச்சேன் என்னை தான் கொண்டு போகிறது என்று. ஒண்ணும் இல்ல, சொல்லு. கொண்டு வந்து என்ன செஞ்சான் சொல்லு. நான் மிகவும் பலவீனப்பட்டேன். என் சரீரங்கள் நொறுக்கப்பட்டது. என் எலும்புகள் முறிக்கப்பட்டது. மிகவும் பலவீனமாக நகரக்கூட முடியாம ஒரு சொர்பத்தை போல ஆனேன். என்னிடத்தில் பலன் இல்லாமல் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அமர்ந்தேன். அந்த நிமிடத்திலிருந்து என்னிடத்தில் யாரோ கடந்து வருகிறது போல நான் உணர்ந்தேன். அவர் எப்படி இருந்தாரு? உங்ககிட்ட வந்தவர் எப்படி இருந்தாரு? எனக்கு மிகவும் பயத்துடன் அழுகத்துடன் நடுக்கத்துடன் நான் இருந்தேன். அப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது. அந்த வானத்தின் மத்தியிலிருந்து ஒரு பெரிதான வல்லமை என்னை நோக்கி வந்தது. அந்த வல்லமை என்னை சிதறடிக்க என்று நினைத்தேன். அந்த ஒளி என்னிடத்து என்னை நோக்கி பார்த்து நான் உன் சொந்த தகப்பன் என்றது. நீ பயப்படாம நான் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிறேன், உங்களோட கூட வா என்று. ஒரு ஒரு கண்ணிமை பொழுதுல அந்த தூதர்கள் என் மத்தியில் கடந்து வந்தார்கள். என்ன வல்லமையினால் என் முழு சரீரத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போனார்கள். நான் வானங்களுக்கு வெகு வேகமாய் அதிகமாய் வேக வேகமாய் உயர்த்தப்பட்டேன். சொல்லு சொல்லு. என்னிடத்தில் பலன் இல்லை. நான் அந்த வானங்களுக்கு போகும்போது என்னை வரவேற்க அநேக தூதர் கூட்டத்தை நான் பார்த்தேன். கர்த்தர் எனக்காக வைத்திருந்ததான எனக்கு முன்பாக இரண்டு வாதைகளை கொடுத்தார். நான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்பட்டு இருக்கிறது. என்னை பூமியில் நேசிக்க ஒருவரும் இல்லை. என் தாயின் தகப்பனை நான் எனக்கு முற்றிலுமாக
என் ஈஸ்வரன் என்னை அவருடைய கரங்களினால என்னை பிடித்தார். பயப்படாத சொல்லு. நானும் அச்சத்தில் இருக்கிறபடியா உன்னை எந்த மேற்கொள்ளாது என்று அவர் கைகளினால் என் இருதயத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் கைகளிலிருந்து ரத்தம் ஆய்வதை அந்த ரத்தனை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்தது. அந்த ரத்தத்தின் மூலம் நான் பலனடைந்தேன். இதுவரை காண்டிடாத அந்த பலத்தை என்னால் உண்மையாக உணர முடிந்தது. அவர் என்னை அழைத்துக்கொண்டு நான் எவ்வளவு வேகமாய் ஆனங்களுக்கு உயர்த்தப்பட்டேனோ அவ்வளவு வேகமாய் ஏன் இந்த பூமியிலே தள்ளினார் என்பதாக அவருடைய எண்ணெய்களினால் என்னை அவர் கைகளினால் என்னை மூடி மறைத்தார். அவர் என்மேல் கை வைக்கும் போது என்னில் எதோ மறைக்கப்பட்டதாக உணர்ந்தேன். இப்படியாக ஒரு பூமிக்கு அடியில் உள்ளதான ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து செல்வதாக சொன்னார். எனக்கு அங்கே போக மனதை இல்லாதிருந்தபடியா நான் என்னை விட்டு விடுங்க, நான் இப்படி செல்கிறேன் என்றேன். என்னுடைய ரத்தங்களை ஒவ்வொரு துளிகளாய் சிந்தினது இதற்காகத்தானா? எந்த பூமியில நான் அடுகளை சுமந்தது இதற்காகத்தானா என்று கேட்டேன். என்னுடைய ரத்தத்திற்கு ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கு பிரதிபலனாய் கொடுப்பேன் இதுவா என்று நான் அழுது கொண்டு அவ்விடத்தில் நின்ற போது அவர் என்னை பயப்படாத தேசத்துக்கு நான் அச்சத்தில் இருக்கிறேன் என்னோட வா என்று உண்மைக்கு அடியில் என்னை ஒரு இருள் நிறைந்ததான ஒரு தேசத்துக்காக பயப்படாத, நாங்க கூட இருக்கிறோம், பயப்படாத, ஏசப்பா கூட இருக்காருல்ல, பயப்படாத. கொண்டு போனார். அப்பொழுது என்னை பார்த்து அநேக என்னை வஞ்சிக்கும்படியாகவும் என்னை கொலை செய்யும்படியாகவும் இவள் எதற்கு இங்க வருகிறார்? இந்த தேசத்தை வேகம் பார்க்கும்படியாக இவர் யாரால் அனுப்பப்பட்டார் என்று என்னிடத்து கடந்து வந்தது. நான் மிகவும் அகலப்பட்டு நடுங்கி திகைத்தேன். நான் இதுவரைக்கும் கண்டிடாத போயும்
என்னுடைய நடுக்கமும் அதிக பயமுமாக இருந்தது. அப்போது எனக்கு முன்பாக தேடினேன். அவர் என் பட்சத்தில் இல்லாதது போது இருந்தது. நான் மிகவும் வியாகுலப்பட்டு நீர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து இப்படி விட்டுவிட்டார். எனக்கு யாரும் நீர் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது அவரை நான் முற்றிலுமாக அவருடைய முகத்தை அல்ல, அவருடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அவர் என் கண்களால் பார்க்க முடிந்தது. இதனால் அவரின் ஒளியாய் பிரவேசித்தார். அந்த நிமிடம் அந்த சரீரமாக என் வந்தில் அவர் நின்றார். அப்பொழுது என் கைகளை பிடித்து அவருடைய கைகளால் என் தோலை அணைத்தார். என் ஈஸ்வரனை அழைக்கும் அந்த சத்துருக்கள் பயந்து நடுங்கி திகைத்து இவளை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தது ஏன் என்று கேட்டது. இவளை அனுப்பி விடுங்கள், இல்லையாக இவள் திரும்ப பூமிக்கு செல்லும் போது நான் இவளை கொண்டு போடுவேன் என்று மிரட்டியது. நான் அதை கொண்டு பயந்தேன். என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்டேன். நான் உன்னை விடுகிறதா இல்லை என்றார். என்னிடத்தில் அப்பொழுது பலன் இல்லாத ஒரு புழு போல துடிக்கப்பட்டவளுமாக இருந்தேன். நான் வருகிறேன் நாட்கள் இன்னும் கொஞ்சம் அல்லவா இருக்கிறபடியா அநேக ஆத்துமாக்கள் இன்னும் லோகத்தில் அழுத்தப்படவில்லை. அவைகளை அழுத்தப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். பேசியிருக்கையில் அந்த வல்லமைகள் அதிகமாய் புரண்டு வந்தன. அப்பொழுது அங்கிருந்து அந்த கூட்டத்திற்கு தலைவினான அவர் எடுத்து சொன்னதாவது, நீ இதையெல்லாம் காண்பித்தால் நான் என்னுடைய ராஜ்யத்தில் எப்படி அவர்களை சேர்ப்பேன் என்று கேட்டது. அதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் இவர்களை இவ்விடத்திற்கு கொண்டு வர இந்த நகரத்தை உண்டு பண்ணவில்லை. இந்த நகரத்தில் உன்னை உன் கூட்டாரையும் உன் இனத்தாரையும் தள்ளி போடத்தான் இந்த நகரத்தை நான் ஏற்படுத்தினேன். ஆனால் நீயோ நான் நேசித்த, நான் உருவாக்கின, நான் பிரியமாயிருந்த, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்களை உன்னும் பட்சமாய் உன் தந்திரத்தினாலும் மஞ்சளினாலும் இச்சைகளினாலும் உலகத்தினாலும் வியாதிகளினாலும் கஷ்டங்களினாலும் இழந்து கொண்டார். இவர்களை மீட்டெடுக்க இவர்கள் இதுவரைக்கும் வந்த போது இனி இருக்கிற இந்த கொஞ்ச ஆத்துமக்களையாவது என் பட்சத்தில் நான் மிகவும் ஆசைக்கிறேன் அதற்காக சத்துரு உன்னால் இது முடியுமான நீதி செய்து பார், உன்னால் இது முடியுமான நீதி தைரியமாய் செய்து பார் என்று கர்த்தருக்கு முன்பாக தங்கள் கைகளை உயர்த்தியும் மிகவும்
என்னை சத்தமாய் ஆர்ப்பரித்து நான் கர்த்தருக்கு உள்ள ஒரு போராட்டம் வேண்டாம் நான் கேட்டபோது இவர்களை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. இவர்களை பெருமையினால் அல்லப்பட்டவர்கள். இவர்கள் உங்கள் மத்தியில் கடந்து வருவது இவர்களை போல உங்களை விழ வைப்பதற்காக. உங்களை மேற்கொள்ள உங்களை தீட்டுப்படுத்துவதற்காகவும் உங்களை முறியடிக்கும். இவன் உங்கள் பட்சத்தில் வரான். இவன் கொள்ளாத. இவன் என்னோடு இருந்த நாட்கள் நீடித்ததா இல்லை. இவன் விழுந்ததினால் என்னை எடுத்து வேறொருவரும் பேசிக்க கூடாது என்ற காரணத்திற்காக இவன் பெற்றதான அந்த சௌந்தரியமும் அநேக காரியங்கள் மனுஷர் பெறக்கூடாது என்பதற்காக அவனை போல என் பட்சத்தில் வேறொருவரும் இல்லாதபடி செய்வதற்காகவும் தான் இப்படி செய்தார் என்று நீ தைரியமாக என்னோடு குடும்பம் உனக்கு ஆக்கும்படி ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. தூதர்கள் உனக்காக பரிந்து பேசுகிறார். அவர் பலவீனப்பட நேரங்களில் உனக்கு யுத்தம் செய்யவும் உனக்கு சகாயம் பண்ணவும் உன்னை காக்கும்படியாகவும் உன்னை சூழ்ந்த மதில் போல காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது என் கண்களை நான் வானங்களுக்கு நேராய் என் கண்களை நான் வானங்களுக்கு நேராய் ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த வானங்கள் வானாதி வானங்கள் அதற்கு மேல 12 கற்கள் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு செழிப்பான நகரம். அந்த நகரத்தை நான் கண்டேன். அதன் மேல அந்த நகரத்தின் மேல சரோஜினி ஒரு தண்ணி குடிமா. ஒரு தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. சரோஜினி தரிசனம் பார்க்குறியா? என்ன பார்க்குற? என்ன தரிசனமா பார்க்குற?
என்னம்மா பார்க்குற? ஏசப்பா என்ன கட்டுறாங்க? சரி போகிறாங்க. அந்த நகரத்தின் மேல அங்கே யாரெல்லாம் இருக்கிறா சரோஜினி? அந்த செழிப்பான நகரத்தில் யாரெல்லாம் இருக்கிறா சொல்லு. அது மேல ஒரு ஒரு பெரிய சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனங்களை என்னால் ஆக்க முடியாததாக இருந்தது. அவருடைய கைகளினால் என் கண்களின் மேல் பதிக்கும் போது நான் அவைகளை பார்க்க முடியாததாக இருந்தது. அப்பொழுது கதை சொன்னார், இந்த முழு பரலோகமும் உனக்கு எதிராக எந்த சத்துரு வந்தால் யுத்தம் செய்ய கற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் செய்ய வேண்டியது நீ என்ன எவ்விதமான சோதனைகள் ஆளுகளிலோ நிந்தைகளிலோ உன் உறவினர்கள் உற்றார்கள் தாயின் தகப்பனும் வெறுத்து தள்ளுவார்கள். அந்த நேரங்களில் நீர் என்னை மறுதளிக்காமலும் என்னை வெறுத்து விடாமலும் உறுதியாயிரு. நான் உன் மத்தியில் கடந்து வந்தது உன் சிறு வயதில் உன் தாயின் வயசில் நான் உன்னை உருவாக்க முன்னே என் கண்களால் உன்னை பார்த்து என் நோக்கத்திற்காக இருந்ததற்காக இந்நாள் வரையும் உன்னை ஒரு தேங்குக்கும் நான் ஒப்பு விடாமல் என் கைகளினால் மறைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறேன். இனி நான் நமக்கு நீங்கள் காண்கிறதான இந்த 2 நகரத்தை சிலமாக முடிக்கும் போது நீ என்னை விட்டு வருத்திடாமல் ஒரு ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது நான் உனக்கு காண்பித்து முடிக்கும் பொழுது நீ மிகவும் பலவீனப்பட்டு உன் ஆத்மா மரணம் துடிக்கும் போது என் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காமடினார் இது நான் உனக்கு முன்பாகவே எச்சரிக்கிறேன் என்றார். அப்பொழுது என் பட்சத்தில் இருக்கிற நீ நேசித்தால் அந்த நேசம் மாத்திரம் போதும். உலகத்தில் நேசிக்கணும் ஒருவர் வேண்டாம் என்றேன். அப்பொழுது அர்த்தம் சொன்ன வாயின் வார்த்தைகள் அப்படியா இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ என்னிடத்தில் கேட்க வார்த்தையானது நான் விலங்கு கலங்குகிறதான நான் சிலுவையில் பட்டதான அந்த வேதனையை மறுபடியும் உணரக்கூடியது காலமாக அதை காட்டிலும் அதிகமானதாக உன்னுடைய வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்தும். உன்னுடைய வார்த்தைகள் என்று இடியமாயிருக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை இதன் முன்பாக எச்சரிக்கிறேன் என்றார். எச்சரித்துக் கொண்டிருக்கும் போதே நான் நீ காண்கிற தகப்பன் மேல் நீ இனிமேல் காணப்போகிற மனவாளனின் மேல உறுதியாயிருப்பாயானால் நீ என்னிடத்தில் உறுதியாயிருப்பாயானால் எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் நீ உயர்ந்தவராகும். உச்சத்தில் இருக்கிறபடியாகும். நான் உன்னை மாற்றுவேன். எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, அவ்வளவு பெரிதாய் ஒரு தேசத்திற்கு நான் கடந்து
கடந்து போக அப்பொழுது சொன்ன வார்த்தைகளால் நீங்க காண்கிறதை கேட்கிறதையும் பார்க்கிறதையும் ஒரு அளவு இருந்தாலும் இதை ஜனத்திற்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கு நீ எச்சரி. இதன் மூலமாக இன்னும் இருக்கிறதான அந்த சிறு கோதுமையும் சிறு ஆத்மாக்களையும் நான் என்னிடத்தில் சேர்க்க இருக்கிற காலங்கள் அவைகள் யாவது சேர்த்து என்னிடத்தில் கொண்டு வர முயற்சி செய்ய என்னோட அறிவித்த உன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுகின்ற அப்பொழுது ஒரு இவ்வளோ அளவுக்கு எங்களை சுற்றிலுமாக காத்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எல்லாம் உன் ஈஸ்வரன் சித்திர இருக்கிறாய் என்று தைரியமாய் நீ எங்களை மேற்கொள்ள அந்த என்று கேட்டது. நீங்க காண்கிறதை கேட்க போகிறதை உன் நேசனுக்கு அறிவித்தார். நீ அவைகளை ஒன்றும் போய் உன்னுடைய தேசத்திற்கு நீ இப்பொழுது வசிக்கிறதான என் தேசத்திற்கு ஒருபொழுது நீ அறிவிக்காமல் இருப்பாயானால் நீர் பாதுகான அந்த இந்த ஸ்தலங்களில் நானே உன்னை கொண்டு போய் விடுகிறேன் என்று மிகவும் தந்திரமாக என்னிடத்தில் பேசியது. சொன்ன நான் ஒருவராக இருக்கிறேன், இவர்கள் அநேகராக இருக்கிறபடினால இந்த அநேகரின் சத்தத்திற்கு நீ சேவை பண்ணக்காக இவர்கள் சிறுவை அழிக்கும் போது ஜெயித்து விட்டு இவர்கள் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று அத்தன் பேசினமா நான் அவர்களை மறித்து இங்கே நான் காண்கிறதை ஆர்க்கிறதை ஏற்கிறதை நான் நுகர்கிறதான வாசனையும் கூட என் தேசத்திற்கு நான் அறிவிக்க மாட்டேன், அது உன் தேசத்திற்கு நான் அறிவிக்க மாட்டேன் என்று. அப்பொழுது என் ஈஸ்வரன் கோபம் என் வட்சியறிகிறதா இருந்தது. இருந்தாலும் அவருடைய கோபத்தை என் மேல் காண்பிக்காம அவர் நேசித்த அந்த அவ்வளவு பெரிய இறுக்கத்தினால அந்த இறுக்கத்தினால என்ன தெய்வம் ஒரு விஷயம் மன்னித்து நின்றிருக்கிற தேசம் சாதாரண அவர்கள் அநேக ஆத்மாக்கள் வஞ்சிக்கப்பட்டு இனி என் சொந்த ராஜ்யமான நான் காண்கிறதான அந்த உயர்ந்த தேசத்திற்கு என்னை கொண்டு போக ஒரு ஈரார் என்று சொல்லுகிற அந்த ஆத்மாக்களுக்காக நானும் இருப்பத்தை எடுத்திருக்கிறேன். இப்படியாக பேசாதான் என் ஆத்மா என் சரீரமானது இந்த அவனுடைய தேசத்தில் வேக வேகமாய் என் சரீரத்தை கொன்று போட்டால் நான் ஒரு பொழுதும் பேசிக்க முடியாது என்று தந்திரமாய் திட்டம் போட்டு பூமியில் எனக்கு மேலாய உயர்த்தப்பட்டு வந்தது. அது ஒரு சிலர் காற்று போலாகுமா இப்படியாக என் மகளுக்கு விரோதமாய் வந்தது. நான் இவரை தேசத்துக்கு கொண்டு வர அநேக பாடுகளும் வந்து இவர் என்னோடு கூட அடக்கம் பண்ண
முந்தின நாளைய நான் இவரை தேர்ந்தெடுத்து இவரின் வார்த்தையினால என்னோடு கூட பழைய சுபாவத்திற்கு அவர் நாளுக்கு நாளாக ஒரு வேலையில ஒரு 8 மணி நேரத்தில் இவரிடத்துல நான் கடந்து வந்தேன். அப்பொழுது நான் இவளை முற்றிலுமாக தெரிந்தெடுத்து அவளுக்கு நான் அப்பொழுது கொடுத்த வாக்குத்தத்தமானது நான் அவளுக்கு தந்த தரிசனமானது அனங்க திறக்கப்பட்டு என் கைகளிலே நான் எழுதி அவளுக்கு முன்பாக அவள் கண்களுக்கு முன்பாக எடுத்து பார்க்கும்படியாக நான் வைத்தேன். அவள் இது அறியாம இது ஒரு மாயை என்று விட்டுவிட்டார். இவன் சிறுபிள்ளை நான் காண்கிற காரியங்கள் அறியாதிருக்கிறாள் என்று நான் விளங்கிக் கொண்டேன். அப்பொழுது நான் எதிர்த்து மறுபடியும் என்னுடைய அக்கினியினால அல்லமகளினால நேரம் கண்ணிமை கொடுங்காயிருந்தது. மறுபடியும் விளையாட ஆவியிலும் எல்லாத்திலும் குறைவில்லாத இருக்கிறபடினால அவளை நான் அங்கே விட்டு சென்று அங்கிறது மாயை அல்ல என்று இது நான் ஒரு நாள் உனக்கு பிரத்யட்சமாக இது கண்டிப்பேன் என்னிடத்தில் பேசினார். நான் அந்த வார்த்தைகள் என் வார்த்தைகள் இது நேசரின் வார்த்தை என்று என்னிடத்தில் ஒரு பெரிய கேள்வி உண்டாயிற்று. அப்பொழுது அப்பொழுது சரி சாப்பிடு சோத்திர சோத்திர சாப்பிடு சாப்பிடு கண்ணத்தர 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 கண்ணத்தரமா கண்ணத்தர கண்ணத்தர பிரதர் வந்து பார்த்தோம் சரோஜினி 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 பிரதர் வந்து பார்த்தோம் கண்ணத்தர கண்ணத்தர பார்த்துட்டு இருக்கேன் சரோஜினி என்ன பார்த்துட்டு இருக்கா பிரதர் வந்துட்டாப்பா என்ன பார்த்துட்டு இருக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிற என்ன பார்த்துட்டு இருக்கிற சரோஜினி கண்ணத்தர என்ன பார்த்துட்டு இருக்க சரோஜினி என்ன பாக்குற
எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சுத்தி அநேக வல்லமைகள் இருக்குதான், அதனால அது வல்லமை என்னால மேற்கொள்ள முடியல. இப்ப பரலோகத்துக்குள்ள நரகத்துல இருக்கியா? திருப்பி வந்துட்டு இருக்கா? பரலோக நரகத்துக்கு திருப்பி வந்துட்டு பரலோகத்தை பாத்தியா? நரகத்தை பாத்தியா? ஏசப்பா எங்க? அவர் சத்துருக்குள்ள சிதறடிப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? அவைகளை மேற்கொண்ட ஒரு அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப வாஞ்சிக்கிறார். ஆனால் அவைகளுக்கு முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. அவர் நினைக்கிறதான அந்த அபிஷேகத்தை உங்கள் மத்தியிலே உங்கள் கைகளிலே வைத்து என்னை மறுபடியும் உயர்ந்துக்க முடியாகும், நான் வெள்ளனடையபடியாகுமா? அவர் நினைக்கிறதான அந்த அபிஷேகத்தை வல்லமை சீயோனில் அழைப்பு பெற்றதான பக்கத்துல தானே இருக்காரு. உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறான் என்று அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் வெள்ளனடைந்து நான் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் அனுபவங்களையும் நான் உணர்ந்தவைகளையும் அதிக கூட என்று எனக்காக செவீங்க. அவர் தருகிறான் இந்த வல்லமைகளை என் இருதயத்திலும் என் சரணத்தில் ஏற்க எனக்கு வெள்ளடையில்லை. அவ்வளவு பெரிதான ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் என் கண்களுக்கு முன்பாக கரங்களினால் என்னெடுத்து அசமாய் கண்ணீரோடு கொடுக்க வாசிக்கிறார். ஆனால் அவைகளை நான் பார்க்க முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை வெள்ளப்படுத்த முடியாது என்னிடத்தில் பரிந்து பேச உங்கள் மத்தியில இருக்கும். நீ இப்ப மறுபடியும் பரலோகத்துக்கு போறியா இல்ல திருப்பி பூமிக்கு வரியா? மறுபடியும் பரலோகத்துக்கு போறியா திரும்பி வரியா? நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் அறிந்தவைகளையும் நான் எச்சரிக்கத்தான் என் இயேசு திரும்பவுமாக நீங்க அனுப்பி வைத்திருக்கிறார். நான் அறிவிக்கும் போது நான் ஒரு நிமிடம் என்னுடைய விசுவாசங்களிலிருந்து நான் சிதறி பண்ண அந்த வல்லமைகள் என்னை என் ஜீவனையும் அழிவாங்கும்படியாக கொலை செய்யும்படியாக நான் இங்கு பார்க்கிறது. நான் வசிக்கிறதான என் தேசத்திற்கு நீ ஒரு பாடம் சொல்லாதபடி அல்ல கூடாது என்றும் என்ன மிகவும் பயமாக அதிரமாகும். நான் அப்படி செவி கொடுக்காதே. தேவதூதர்கள் இருக்கிறாங்களா? தேவதூதர்கள் இருக்கிறாங்களா? தேவதூதர்கள் இருக்கிறாங்களா? அநேக நான் எண்ண முடியாத நட்சத்திரங்களை காட்டிலும் அநேக தேவதூதர்கள்
எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் கர்த்தர் எனக்கு முன்பு சொன்னது போலவோ என்னிடத்தில் தைரியமாகும் உண்மையாகவும் இரு. உனக்கு யுத்தம் பண்ணும்படியாக நான் என் சேனைகளையும் என் வீரர்களையும் தூதர்களையும் காண்கிறதான அந்த செழிப்பான நகரம் முற்றிலுமாக உனக்கு யுத்தம் பண்ணும்படி காத்து கொண்டிருக்கிறது. சரி, பூமிக்கு திரும்பி வா. வா வா வா, பூமிக்கு திரும்பி வா. அபிஷேகத்தை வர முடியும். நான் தர்றாரு, ஆண்டவர் பக்கத்துல தானே இருக்கிறாரு. கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. திரும்பி வா, பூமிக்கு வா, பூமிக்கு வா, பூமிக்கு வா, பூமிக்கு வா. ரைட், பூமிக்கு வா. வாசத்தோடவும் அன்போடவும் திரும்ப நான் இது பிரவேசிக்க புத்தியெல்லாம் உள்ளாகவும் என்னை வாஞ்சிக்கிறாளோ அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சியோனின் ஒரு மனைவட்டி போலவோ கரைதிரை அற்றவர்களாக நீரின் வரும் அந்த நாளிலே உன் நேச உன்னை அந்த உண்மையில எடுத்துக்கொள்ள அந்த நாட்கள் வரும். நீ தைரியமாக போய் என்று சமாதானத்துடனே முழு பரலோகம் என்னை அனுப்புகிறது. வா வா வா. சரி சரி, சமாதானமா சமாதானமா வா. சரி சரி, சமாதானமா சமாதானமா பூமிக்கு வா. சமாதானமா பூமிக்கு வா. சமாதானமா. ஏசப்பா ரத்தம் தரார். ஏசப்பா ரத்தம், ஏசப்பா ஏசப்பா ரத்தம். சமாதானமா வா. ஏசப்பா ரத்தம், ஏசப்பா ரத்தம், ஏசப்பா ரத்தம். சமாதானமா பூமிக்கு வா. சமாதானமா சமாதானமா வா பூமிக்கு. சமாதானமா வா பூமிக்கு. சமாதானமா வா பூமிக்கு வா. பூமிக்கு ஏசப்பா அனுப்பி வச்சுட்டாரா? ஏசப்பா அனுப்பி வச்சுட்டாரா? ஏசப்பாட்ட சொல்லு, நான் கேட்கறேன்னு சொல்றேன். கூட்டிட்டு போற சமாதானமா வா பூமிக்கு. ஏசுரத்தை ஏசுரத்தை சமாதானமா வா பூமிக்கு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சா? ஏசப்பா அனுப்பி வச்சுட்டாரா? தண்ணி கொடுங்க. சமாதானமா வா பூமிக்கு வா. கண்ணு தர கண்ணு தர. குடி குடியா, தண்ணி குடி தண்ணி குடியா. பார்த்தா திருப்பி கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வருவாரு. பூமிக்கு வா பூமிக்கு வா. இது நிறைய காட்டு நிறைய பார்த்து வா. குடிமா குடி, தண்ணி குடி. திருப்பி பலவத்து போறியா? திருப்பி பலவத்து போறியா? தண்ணி குடி. சரி, பூமிக்கு வா பூமிக்கு வா. தண்ணி குடி. சரி போதும், வா பூமிக்கு வா. நீ ரெண்டு சரி சரி. போயிட்டு வா. சரியா? சொல்லிட்டாருல்ல. சரி சரி, கண்ணு தர கண்ணு தர. வந்துட்டீல்ல?
தைரியத்தில் வந்துட்டியா? வந்துட்டு இல்லை? சரி உட்கார. தண்ணி எவ்வளோ நேரம் பார்த்தேன்? சரி வந்துட்டீங்களே, ஆண்டவர் தான் கட்டளை இட்டார்ல சரீரத்தில் போக சொல்லு. ரைட், ஆண்டவர் கட்டளை இட்டார்ல. சரி சரீரத்தில் வந்துட்டியா? கண்ணு தர பாரு. கண்ணு தர. சரோஜினி கண்ணு தர. சரீரத்தில் வந்துட்டீங்கள? சரீரத்தில் வந்துட்டு கண்ணு தரமா? நிறைய பேர் கண்ணு தர. ஏசப்பா கட்டளையிட்டார்ல, சரீரத்தில் வர சொல்லி கட்டளையிட்டார். யார் யாரெல்லாம் நரகத்தில் இருந்து பார்த்துட்டு வரும்போது தள்ளி எடுத்தது மறுபடியும் போனா சொல்லிட்டு போகணும். சரியா? நீ இருக்கிறியா போறியா? இப்போ எங்க இருக்க சரோஜினி? இப்போ எங்கம்மா நீ இருக்க? எங்க இருக்க? சரோஜினி எங்க இருக்க? இப்போ நீ எங்க இருக்க? திரும்பி போயிட்டியா? பார்த்து ஜாக்கிரதையா இருந்தேன் எச்சரிக்கிறாரு. அது எனக்கு காண்பிட்டு தராரு. என் பாச்சு விசுவாசத்தை விலகும் போது அது இப்படிதான் உன்னை வஞ்சிக்கணும் எனக்கு முன்னாடியே எச்சரிக்கிறாரு. நான் இப்ப பாக்குறேன். நீ இப்போ எந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிற? நீ எனக்கு சொல்லிட்டு தான் பார்க்கணும். நீ இப்போ எந்த இடத்த பார்க்குற? நான் இப்ப பாக்குற இடம் அநேக சத்துருக்கள் உருவாகும் ஒரு இடத்துல நிற்கிறேன். நீ போய்கிட்டு இருக்கிறியா? பூமியில் இருக்கிறியா? திரும்பி போயிடுச்சுன்னா என்ன தப்பிக்க எச்சரிக்கிறாரு. அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாமா? பார்த்து தரிசனம் பார்த்து
விட்டுருங்க. ஆமாம், அப்படி விட்டுருங்க. அது இதாக இருக்கு. அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் விட்டுருங்க. என்ன போயிட்டு போச்சு பேச சரி சரி, நீ அமைதியாக இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்ச நேரம் சரியா? எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நீ அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறமா சொல்லலாம். சரியா? நல்லா சோத்திரம் பண்ணி தூங்கணும். இப்போ டயர்டாக இருக்குல்ல, அப்புறமா மற்றதெல்லாம் இது ஏசப்பா கூப்பிட்டா நீ எங்களை சொல்லிட்டு தான் போகணும். சரியா? ஏசப்பா கூப்பிட்டா எங்களை சொல்லிட்டு தான் போகணும். எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us all take the paper in hand. வாசிப்பார் அதை அப்படியே கவனியுங்கள். Let us pay attention to அதற்கு what is பிறகு being அந்த read. சத்தத்தை கேட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். After that we'll hear that voice and then we'll move on to the word of God. ஒருவரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் தேவ எச்சரிப்பாக இதை எழுதி கொடுத்திருக்கிறோம். This is being given to you in a written form that no one should go to that place as a warning. பாதாளத்தில் வேதனை குரல். அவர்கள் பாதாள பரிசுத்தம், அவர்கள் பாதாள பரியந்தம் பரியந்தம்னு மாத்திக்கோங்க. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். ஆமோஸ் 9:2. தலைப்பு வசனம்: தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி மனிதன் தனது மதிநுட்பத்திறனை கொண்டு அவன் எங்கு சென்றாலும் அவன் தப்பிவிக்கவே முடியாது என்பதை முதன்மைப்படுத்தி சொல்கிறது. எனினும் அவன் பாதாள பரியந்தம் தோண்ட முடியும் என்ற காரியத்தை விளங்கிக் கொள்கிறோம். அதைத்தான் சைபீரியாவில் கோலா என்ற இடத்தில் சுமார் 14 கிலோமீட்டருக்கும் சற்று கூடுதலான ஆழத்திற்கு பூமியை துளைத்து செல்லும் ராட்சத கருவியை கொண்டு தோண்டியுள்ள ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நடந்ததை அறிகிறோம். அக்குழியின் நுழைவாசலை படத்தில் காணலாம். 14 படம் சரியான தெளிவாக இல்லை. அந்த நுழைவு வாசல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். ஒரு 20 கிணறு ஒன்னா சேர்ந்தா எவ்வளோ பெருசு இருக்கும், அது போல இருக்கும் அந்த அவங்க ட்ரில் பண்ணது. 14 கிலோமீட்டர் குழியிலிருந்து மனிதர்களின் அவலக்குரல் கண்டுபிடிப்பு 1988ஆம் ஆண்டு டாக்டர் அசாகோவ் என்கிற ரஷ்ய விஞ்ஞானி தனது குழுவினருடன் பூமி கடியிலுள்ள டெக்டானிக் பிளேட்டுகளின் அசைவுகளை அவற்றின் சத்தத்தை கொண்டு கண்டுபிடித்து பதிவு செய்யும் பொருட்டு சக்தி வாய்ந்த மைக்ரோபோன்களை ஆழ்குழியில் இறக்கி ஆய்வு செய்துள்ளார். திடீரென்று துளைக்கும் கருவி வெற்றிடத்திற்குள் செல்வது போன்று மிகவும் பயங்கரமாக சுற்றியுள்ளது. இவங்க ஆராய்ச்சி பண்ணினது பூமிக்கு அடியில டெக்டானிக் பாறைகள் இருக்கு. இதனுடைய அசைவை ரெக்கார்ட் பண்ண, அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் அவங்க போனது ஆராய்ச்சிக்கு. அதோடு திடீரென்று உஷ்ணமாகி 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் உஷ்ணமேறியதை காட்டியது. டெக்டானிக் பிளேட்டுகளின் அசைவின் சத்தத்தை கேட்கும் பொருட்டு மைக்ரோபோன் கருவியை இன்னும் சற்று ஆழத்தில் இறக்கிய போது டெக்டானிக் பிளேட் அசைவின் சத்தத்திற்கு பதிலாக வேதனையின் உச்சக்கட்டத்தில் மனிதர்களின் வேதனை குரலை கேட்டுள்ளனர். ஒருவேளை அது துளைக்கும் கருவியிலிருந்து ஏற்பட்ட சத்தமாக இருக்கக்கூடும் என்று கருதி அதையும் சரி செய்து பார்த்துள்ளனர். பின்னர் தான் அது ஒரு மனிதனின் அபயக்குரல் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் ஒருமிக்க வேதனையில் கதரும் சத்தம் என்பதை விளங்கிக் கொண்டு மிகுந்த அதிர்ச்சியுற்றனர். நரகம் உண்மை என்று நம்புகிறேன். டாக்டர் அசாகோவ் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் நாங்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தோம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் பூமியை துளைத்து நரகத்தின் வாசலை எட்டியிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு எவ்வளவேனும் சந்தேகமில்லை என்று அறிவித்துள்ளார். மேலும் அவரது அறிக்கையில், நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் நான் பரலோகத்தையோ அல்லது வேதாகமத்தையோ நம்புகிறவன் அல்ல, ஆனால் நான் விஞ்ஞானி என்கிற முறையில் இப்பொழுது நரகத்தை நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். அந்த அலறுதலின் சத்தத்தை நீங்கள் இன்றும் கேட்க முடியும். இன்டர்நெட் தொடர்பு இருக்குமானால் டாக்டர் அசாகோவ் டிஸ்கவரி ஆஃப் வாய்ஸ் ஃப்ரம் ஹெல் என்று நீங்கள் கூகுளில் டைப் செய்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நரகத்தின் சத்தம் உறுதி செய்யப்படல். டாக்டர் அசாகோவ் தற்செயலாக பதிவு செய்திருக்கும் சத்தத்தை சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கப்பூர் பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ற ஆராய்ச்சி குழுவினரால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த சத்தம் உண்மைதானா அல்லது போலியாக தயாரிக்கப்பட்டதா என்பதை துல்லியமாக ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் இது போலியானதல்ல விஞ்ஞான ரீதியாக நிரூபித்துள்ளனர். பதிவு செய்யப்பட்ட அந்த சத்தம் உண்மை என்று அறிந்த பின் லண்டன் BBC வானொலி இதை விரிவாக அப்போது ஒலிபரப்பியது. இந்த சத்தத்தை முதல் முறையாக கேட்ட அசாகோவ் குழுவினர் மிகுந்த அதிர்ச்சி காரணமாக இந்த ஆராய்ச்சியை தொடராமல் கைவிட்டனர். அது மாத்திரமல்ல, அச்சத்தத்தின் காரணமாக இரவில் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டு தூக்கத்திற்கான மருந்து எடுத்து தூங்கும் நிலவரம் ஏற்பட்டது. நரகத்தை குறித்து இந்த கண்டுபிடிப்பு ரஷ்ய ஆராய்ச்சியாளருக்கும் அவரது குழுவினருக்கும் அச்சத்தை உண்டாக்கியது மாத்திரமல்ல, கண்ட கேட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் நரகம் உண்மை என்ற உணர்வையும் உண்டாக்கியது. விஞ்ஞானிகள் ஆதாரங்களை கொண்டு விசுவாசிக்கிறார்கள், ஆனால் நாமோ தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று நம்பி விசுவாசிக்கிறோம்.
ஆகவே நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை தேடுகிறோம். ஆனாலும் விஞ்ஞானிகளும் விசுவாசிக்கத்தான் அநேக ஆதாரங்களை அவர்களுடைய ரட்சிப்பையும் விரும்பி இன்று தேவன் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆனால் நரகத்தை குறித்து அச்சத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பயத்தை போக்க மருத்துவத்தை நாடி தேடுகிறார்களே தவிர நரகத்திற்கு தப்பிக்கொள்ளும் மார்க்கத்தை தேடவில்லை. இந்த நரகத்தை குறித்து வேதம் கூறுவது என்ன? டாக்டர் அசாகோவ் குழுவினர் கேட்ட லட்சக்கணக்கானோரின் வேதனை குரல் எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து நாம் வேதத்தின் பின்னணியில் ஆராய்ந்து பார்த்தால் வேதம் எவ்வளவு பெரிய உண்மை என்பதையும் கடைசி நாட்களில் தேவனையும் வேதத்தையும் அறியாத புறஜாதியினரும் விளங்கிக் கொள்ளத்தக்கதான ஆதாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறியும் போது தேவன் எவ்வளவாய் மனுக்குலத்தின் மீது அன்பு கூறுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. லூக்கா 16 அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு ஒரு சம்பவத்தை விவரித்தார். ஒரு பெருஞ்செல்வதனை குறித்தும் தரித்திரரான லாசரு என்பவனுடைய உலக வாழ்வையும் இருவருக்கு பின்னான வாழ்வையும் குறிப்பிடுகிறார். இது ஒரு உவமை அல்ல, இது உண்மை சம்பவம். அச்செல்வந்தனின் பெயர் வேதத்தில் கூறப்படாவிட்டாலும் கூட அவனுடைய பெயர் டைவ்ஸ் என்று பாரம்பரிய தகவல்கள் கூறுகின்றன. டைவ்ஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு பெருஞ்செல்வந்தன் என்று அர்த்தம். லாசரு மரித்தான், அவன் தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு செல்லப்பட்டான். 22ஆம் வசனம் செல்வந்தனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்தில் வேதனை நிறைந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கதறியதை காண்கிறோம். 24ஆம் வசனம், இந்த இடம் பூமியின் தாழ்விடங்களில் உள்ளது. பொதுவாக இந்த இடம் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மூல பாஷையில் இந்த இடம் ஹேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு வரை மரித்தோரின் ஆவிகள் தங்கும் பூமியின் தாழ்விடம் என்று அதன் அர்த்தமாகும். இந்த ஹேட்ஸ் அல்லது பாதாளம் 2 பிரிவாக உள்ளது. அவைகள் நரகம், புறம்பான இருள், அகாத பாதாளம் என்பவைகளாகும். இவைகள் தாழ்ந்த பாதாளம் என்று வேதாகம் சொல்லுகிறது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர், சங்கீதம் 86:13 என்று தாவீது சொல்வதை வாசிக்கிறோம். பரதீசு என்ற மேல் பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து பூமியின் தாழ்விடங்களில் பாதாளத்தில் இருந்து ஆபிரகாமின் மடி அல்லது பரதீசை தனது வசப்படுத்தி அவர்களை பரலோகத்தில் 3ஆம் வானத்திற்கு உயர்த்தினார் என்று எபேசியர் 4:8 முதல் 10ஆம் வசனங்களில் காண்கிறோம். ஆகவே அதற்கு பின்னர் பாதாளம் அல்லது நரகம், புறம்பான இருள், அகாத பாதாளம் இம்மூன்றும் தாழ்விடங்களிலே உள்ளன. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது இவர்கள் நியாய தீர்ப்புக்கென நியமிக்கப்பட்டு நித்திய தீர்ப்படைய காத்திருக்கிறார்கள். இங்கிருந்துதான் அழுகையும் பற்கடிப்பும் வேதனை குரலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். டாக்டர் அசாகோவ் குழுவினர் கேட்டது இங்குள்ள குரலே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நரகத்திற்கு தப்புவிக்கும் வழி வேதம் காட்டுகிறது. அப்படியானால் இக்கொடிய நித்தியமான தண்டனைக்கு மனிதன் தப்புவிக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து பரலோகத்தில் பெயர் எழுதப்படுகிற அனுபவத்தை குறித்து பேசினார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று லூக்கா 10:20 சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெயர்கள் எப்பொழுது பரலோகத்தில் எழுதப்படும்? முதன்முறையாக இதை பற்றி சரியான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட மோசே, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று யாத்திராகமம் 32:33 சொன்னதை வாசிக்கிறோம். ஆகவே யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுடைய பெயர்கள் தேவனே அவரது கைப்பட தம்முடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஆகவே என்னுடைய புஸ்தகத்தில் இருந்து சொல்லுகிறதில் இருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். அதே சமயத்தில் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் என்று எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஜீவ புஸ்தகம், தேவன் தாமே எழுதுகிற அந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்று வெளிப்படுத்தலை தாவீது பெற்று எழுதுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்றும் நீதிமான்களின் பெயர் அதிலே எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் அக்கிரமக்காரர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக என்று சங்கீதம் 69:28 எழுதுகிறார். பரிசேயன் ஒருவனும் ஆயக்காரன் ஒருவனும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க சென்றனர். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். லூக்கா 18:11-12. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். வசனம் 13-14 வாசிக்கிறோம். கிருபையாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனே நீதிமான் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்றும் அவற்றுள் ஜீவ புஸ்தகம் என்னும் பெயருள்ள புஸ்தகம் திறக்கப்பட்டதென்றும் அதில் பெயர் எழுதப்படாதவர்கள் நியாய தீர்ப்படைந்து அக்கினி கடலே தள்ளப்பட்டார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 20:12-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதோராய் மரிக்கும் போது முதலில் கண்டது போல
பூமியின் தாழ்விடங்களில் உள்ள பாதாளத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அதாவது நரகம், அகாத பாதாளம், புறம்பான இருள். ஆகவே தான் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை நியாய தீர்ப்புக்கு ஒப்புவித்தன என்று வெளிப்படுத்தல் 20:13 காண்கிறோம். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது கிறுக்கப்பட்டிருக்கிறதா? தேவ மனிதர் தனது தேவ செய்தியில் ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டார். ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது கிறுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இன்றே உறுதி செய்து கொள்ளுங்கள் என்றும், ஜெபத்தில் காத்திருந்து ஆண்டவரே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கதை காட்டும் என்று கேளுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஒரு நல்ல விசுவாசியாகிய முதியவர் இரவு ஜெபத்தில் தேவ மனிதர் சொன்னது போல ஜீவ புத்தகத்தில் காட்டும்படியாக மன்றாடியுள்ளார். தரிசனத்தில் ஆண்டவர் அவர் பெயர் எழுதப்பட்டிருப்பதை சுட்டி காட்டியுள்ளார். அவர் பெயர் எழுதப்பட்டிருந்தது உண்மைதான், ஆனால் அது கிறுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் கிறுக்கப்பட்டிருந்த நிலையை கண்டு நிலை குலைந்து போய் அழுது புரண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், மீண்டும் என் பெயரை எழுதும் என்று மன்றாடினாராம். ஒரு பொற்கரம் வந்து அவரது பெயரை மீண்டும் எழுதப்பட்டதை கண்டாராம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வோம். ஏனெனில் எனக்கு சொல்லி இருக்கிறாரே, ஒருவேளை கிறுக்கப்பட்டிருந்தாலும் நாம் மீண்டும் மனஸ்தாபப்படுவோமானால் அவரது பொற்கரம் நீட்டை மீண்டும் எழுத அவர் விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். இது ஏதோ எழுதி கொடுக்கல, கர்த்தருடைய கிருபையினால் பாரத்தோடு ஜெபத்தோடு தான் இந்த காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறோம். This is not something written just like that, but by the grace of God it was written with a burden and with prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to God's holy name. இப்பொழுது அந்த சத்தத்தை கேளுங்க. Now we will hear that voice. பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். நித்திய நரகமோ வேதனை ஸ்தலம், ஆக்கினை தீர்ப்பளிக்கும் அக்கினி ஸ்தலம். நித்திய நரகமோ வேதனை ஸ்தலம், ஆக்கினை தீர்ப்பளிக்கும் அக்கினி ஸ்தலம். எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை நம் ஜீவியம் நிர்ணயிக்குமே. பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். பரிசுத்தம் காத்தவர் சுத்த பொன்னாகரில், பாவத்தில் ஜீவித்தவர் எரி நரகில். பரிசுத்தம் காத்தவர் சுத்த பொன்னாகரில், பாவத்தில் ஜீவித்தவர் எரி நரகில். சுத்த பொன் வீதியா அவியாத அக்கினியா, சுத்த பொன் வீதியா அவியாத அக்கினியா என்பதை
யோசித்து ஜீவியம் செய்வோம் என்பதை யோசித்து ஜீவியம் செய்வோம். எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை நம் ஜீவியம் நிர்ணயிக்குமே. பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். வேதத்தை கை கொண்டோர்க்கு நித்திய மகிமை, கை கொள்ளாதவர்க்கு நித்திய ஆக்கினை. வேதத்தை கை கொண்டோர்க்கு நித்திய மகிமை, கை கொள்ளாதவர்க்கு நித்திய ஆக்கினை. நித்திய மகிமையா நித்திய ஆக்கினையா, நித்திய மகிமையா நித்திய ஆக்கினையா. பயத்துடன் யோசித்து ஜீவியம் செய்வோம், பயத்துடன் யோசித்து ஜீவியம் செய்வோம். எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை நம் ஜீவியம் நிர்ணயிக்குமே. பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். பரலோகம் தேவனின் வாசஸ்தலம், சுத்தர்கள் நித்தியமாய் வசிக்கும் ஸ்தலம். நித்திய நரகமோ வேதனை ஸ்தலம், ஆக்கினை தீர்ப்பளிக்கும் அக்கினி ஸ்தலம். நித்திய நரகமோ வேதனை ஸ்தலம், ஆக்கினை தீர்ப்பளிக்கும் அக்கினி ஸ்தலம். எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை நம் ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை ஜீவியம் நிர்ணயிக்குமே. எங்கே நாம் செல்ல போகிறோம் என்பதை நம் ஜீவியம் நிர்ணயிக்குமே.